Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு சப்ஜெக்டோட ஹேர் கலரை எவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all subject oda hair நம்ம select பண்ணிக்கலாம். So W for quick selection tool. So just நம்ம கம்ப்ளீட்டா இந்த hair select பண்ணிக்கலாம். So ஒருவேளை unwanted area ஏதாவது select ஆயிருச்சுன்னா just நீங்க alt key hold பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஏரியாஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த செலெக்ஷனை பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக முடிங்க. ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு கொஞ்சம் லிபரலாக என்ன பண்ணலாம், இதை முடிக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா இந்த காது கிட்டலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ ஆல்ட் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஃபெதராக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை கிரியேட் பண்ண கையோட செலக்ட் அண்ட் மாஸ்க், ஒருவேளை நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா செலக்ட் மெனுவில் ரிஃபைன் எட்ஜஸ் உண்டு. பட் நாம் இப்போதைக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வியூ மோட என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஆன் லேயரில் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க, ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. ஸோ உங்கள் ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணுங்கள், உட்காந்து ரிஃபைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இது எல்லாத்தையும் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. அண்ட் முக்கியமாக ஃபேஸோட ஸ்கின் கிட்ட அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷோட சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனித்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் செலெக்ஷன் வந்து அவுட்புட் செட்டிங் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் நம்ம அந்த செலெக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், லேயர் மாஸ்க்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ நம்மளோட லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லேயருக்கு மேலே ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் சாலிட் கலர். ஸோ இப்போதைக்கு எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய இந்த மாஸ்க்கை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி மேலே உள்ள லேயரில் நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் லேயர் மாஸ்க் எஸ் கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐப்ரோவில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லேயரோட மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு பி ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் எடுத்துக்கங்க, கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபோர் கிரவுண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாக்கில் வச்சுக்கோங்க. பிளாக்கில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோர் கிரவுண்டை ஒயிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இன்னும் டைம் எடுத்து கொஞ்சம் நிறையா பண்ணணும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் ஜஸ்ட் இதுவே போதும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து சாஃப்ட் லைட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் மல்டிப்ளை ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் சாஃப்ட் லைட் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சாஃப்ட் லைட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லேயரோட தம்ப்நெயிலை ஓப்பன் பண்ணி எந்த கலர் வேணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் இருந்தாலே ஓகே. ஆக்சுவலாக இந்த இமேஜோட கலர் என்னன்றதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, ஹேர் கலர். ஸோ உங்களுக்கு ரெட் ஹெட் ஆர் பிளாண்ட்லாம் வேணால் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கலரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் டல்லாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அது பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ கலர் எது வேணுமோ நம்ம இஷ்டம் தான். இதுக்கப்புறம் எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ நமக்கு அந்த கலர் தான் நல்லா இருந்துச்சு இல்லையா. ஸோ இது ஓகே. இது இந்த ப்ரௌன் மாதிரி இருந்து இது ஓகே ஃபைன். ஒருவேளை நமக்கு ஐப்ரோலையும் சேம் கலர் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயரோட மாஸ்க் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு பி ஃபார் ப்ரஷ் டூல். ஆக்சுவலாக கலர் ஆட் பண்ண போகிறோங்கிறதுனால நீங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலர் என்ன பண்ணுங்கள், பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம்.
ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பிகாஸ் சேம் சாஃப்ட் லைட்டில் தான் இருக்குது அந்த லேயர். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஜூம் அன்சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஓகே, ஸோ இதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக மாஸ்கில் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து வேலை செய்யணும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு இதுவே பரவாயில்ல. ஆல் ரைட், ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐ கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.